Hi friends, வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எக் ரைஸ் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். காலையில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து எடுத்து வச்சு கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளறும் போது ரைஸ் வந்து உதிர்ந்து போகாமல் இருக்கும். அதை மட்டும் ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டோன்னா மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெயை சூடு பண்ணியிருக்கோம். சூடு பண்ணிவிட்டு ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை அதை வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, அப்புறம் ஒரு 4-5 வெள்ளைப்பூண்டு, இது எல்லாத்தையுமே வந்து பொடிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய். இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கிடணும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டா பொடியாக கட் பண்ணி வச்சுட்ட தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள். நான் வந்து ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போடுறேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் பச்சை வாடை மாறினதுக்கு அப்புறமா நம்ம முட்டையை வதக்கி விட்டுருணும். அவ்வளோதான். இப்போ மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இதில் வந்து ஒரு 5 முட்டையை வந்து உடச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஊற்றிடலாம். முட்டை வந்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் எண்ணெயில். இப்போ வந்து முட்டை வந்து நல்லா பொரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பாஸ்மதி ரைஸோட விரவ வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். லாஸ்ட்டு வந்து கொத்தமல்லி இலையை தூவி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அண்டு ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸுக்கெலாம் செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதை வந்து நம்ம இப்போ டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.